கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பெகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு பருப்பு, ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் பூண்டு, லேசாக மஞ்சள் பொடி, ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் பருப்பு வெந்துடுச்சா அப்படின்னு. பருப்பு வேகலைன்னா அந்த தண்ணி வத்திடுச்சு அப்படின்னா கூட ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்து நீங்கள் அந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கம்ப்ளீட்டாக ஆறணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் குக்கரில் வைக்கலாமே? ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து குக்கர் சரியில்லை, அதனால நான் இந்த கடாயில் வைக்கிறேன். மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வேக வச்ச பருப்பு வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும்னா அந்த பருப்பையும் மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்ச பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் காயப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கடாயில் அரைச்ச பருப்பு கலவையை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். சுற்றி கொதிச்சதும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, சின்ன காஞ்ச சிவப்பு மிளகாய் 2 கிள்ளிட்டு சேர்க்கணும். தாளித்து அதில் ஊற்றிடணும். சுவையான பருப்பு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.